லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கள் வந்த உடனே நம்முடைய உடம்புல புதுரச் சம்பாதிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ போன வாரம் மண்டே மோட்டிவேஷன் நான் பார்த்துட்டு என்னுடைய நண்பர் ராம்கி அவர் டெக்ஸஸில் இருக்கார். லைட்ஸ் ஆன்னொடனே நான் என்ன நிகழ்ச்சின்னு ஆர்வமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். மண்டே மோட்டிவேஷன் சொன்ன உடனே அது மாதிரி நமக்கான ஒரு புதிய விஷயத்தோட நம்ம எப்போ பார்க்கணும். அதாவது ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக மறையக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செஞ்சு பணம் சம்பாதிப்பேன் அப்படி இல்லைங்க. நாம் நம்முடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும். இப்போ நான் சொல்ல போகிற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்படியே ஆச்சரியத்தின் மேலே ஆச்சரியம் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவில் பிறந்தவர் சொல்கிறீங்க, லண்டனில் பிறந்தவர் சொல்கிறீங்க, ஏன் இந்தியாவில் பிறந்தவங்க இல்லையா சில பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறவர் இந்தியாவில் ஆந்திராவில் பிறந்தவர் தாங்க. ஆந்திர மாநிலத்தில் சோமவாரப்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஏலூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயினுடைய 2வது மகனாக பிறக்கிறார் நம்ம கதாநாயகன். இவருக்கு படிப்பும் அவ்வளோ சரியாக வரல. இப்போ தந்தையாருக்கு கடன் இருக்கு, இவருக்கு படிப்பு வரல. இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு பாம்பேக்கு ஓடுறாரு. பாம்பேக்கு ஓடினது மட்டும் இல்லை, அங்கே போய் எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதாவது ஒரு சினிமா துறையில் தையக்காரனை வரணுமா வருவார், தேட்டரில் டிக்கெட்டு கிளிக்கணுமா கிளிப்பார், இப்படி எல்லா வேலையும் பார்த்தாருங்க. பார்த்துட்டு இவர் கதாநாயகனாகவும் நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு வந்துச்சு. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்திய திரையுலகில் முதலில் பேசும் படமாக வந்த படம் ஆலம் ஆரா. அதுக்கு முதல்ல ஊமை படங்கள் தான், அதனால தான் அதுக்கு பேர் மூவி. பேச ஆரம்பித்த பிறகு டாக்கி. தெலுங்கில் பக்த பிரகலாதா, அதே போல் தமிழில் காளிதாஸ். இந்த 3லையும் நடித்த பெருமை இவருக்கு தாங்க உண்டு. சரி, இவ்வளவு சொல்லிட்டேன்ல, இவர் யார், இவங்க அப்பா அம்மா யார் அப்படின்னா, அக்னேனி லட்சுமி வரப்பிரசாத் ராவ், அதாவது எல்வி பிரசாத். இவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா அக்னேனி சீராமுலு. இவங்க தாயார் பேர் அக்னேனி பசவம்மா. இவர் பிறந்த ஆண்டு 1908. சரி, இப்போ திரும்ப வருவோம். இவர் இப்படி சிறு சிறு படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரா, இவர் ஒரு படமும் எடுத்தாருங்க. எடுத்து ரொம்ப தோல்வியாச்சு. அப்புறம் தலைமறைவானார், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினச்சார். இவருக்கு பணம் கேட்டு வந்தவரை பார்த்துட்டு ஓடினோடனே அவர் கூப்பிட்டு, பரவாயில்ல பணம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பணத்தை ஒரு மனுஷன் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் வாழ்க்கையை சம்பாதிக்க முடியாது, நான் திரும்ப பணம் தர்றேன், நீங்கள் படம் எடுங்கிறார். என்னால் அந்த படத்தை ஜெயிக்க வைக்க முடியாட்டின்னு கேட்டிருக்காரு. ஜெயிக்க வைப்பீங்க, நீங்கள் பெரிய ஆள் அப்படி சொல்லி நம்பிக்கையாக படம் கொடுத்தாருங்க. அது மாதிரி படம் எடுத்து தான் மீண்டும் திரையுலகில் கால் பதிச்சார். இவர் தான் ஆந்திராவினுடைய முதல்வராக இருந்த NT ராமாராவ் அவர்களை, சாவித்திரி நடிகர் திலகம் சாவித்திரி அவர்களை மனதேசம்ங்கிற படத்தில் அறிமுகப்படுத்துகிறாருங்க. 10க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை, வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறாரு. 2 படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் காட்டிலும் நம்முடைய கலைஞானி கமலஹாசன் அவர்கள் நடித்த ஏக் தூஜே கேலியே அந்த ஹிந்தி படத்தை தயாரித்து வெற்றி பெற்றவர் தாங்க. இந்த படம் மும்பையில் மராத்தா மந்திங்கிற தேட்டரில் வெள்ளி விழா கண்ட போது அந்த மேடையில் தோன்றிய எல்வி பிரசாத் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன தெரியுமா? இதே தேட்டரில் நான் டிக்கெட் கிழிக்கிறவனாக இருந்தேன், நான் நடித்த படத்துக்கே நான் டிக்கெட் கிழிச்சு கொடுத்து நான் என்னுடைய வயிற்றுப்பாட்டை கழுவிருக்கேன்னு சொல்லி அவர் அப்படி கண்கலங்க கூறினாருங்க. அவருடைய நிறுவனங்கள் 10க்கும் மேற்பட்டது இருக்குது. அதில் முக்கியமாக வடபழனியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் ஸ்டுடியோ, பிரசாந்தில் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை தொழில் நிறுவனங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான குடும்பங்களில் விளக்கேற்றி வச்சவர் இவர் தாங்க. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். இப்போ சொல்கிறதா இருந்தால் கமலஹாசன் MP அவர்கள் ராஜபார்வை படத்தில் கதாநாயகி மாதவிக்கு தாத்தாவை நடிக்க வச்சு ஒரு பிரமாதமான ஒரு சிறப்பை கொடுத்தாருங்க. எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தது இவருடைய குரலும் இவருடைய நடிப்பு தாங்க. இல்ல, தோசைக்கு தாடி வளர்ந்துருக்கு, நீ கேசவர்த்தினி என்ன போட்டியா என்ன? இத்தனை பெருமையுடைய இவர் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்கிறார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்திருக்கார். தணிக்கை குழு உறுப்பினராக இருந்திருக்கார். காரைக்குடி நாராயணன் தான் எடுத்த படத்தில் அந்த படம் சென்சார் போர்டில் தடை செய்யப்பட்டுருச்சுன்னு சொன்னபோது இவர் பரிந்துரை செஞ்சு என்ன பண்ணாருன்னா, சில காட்சிகளை வெட்ட சொல்லிட்டு அந்த படத்தை வெளியீடு செஞ்சார். அப்போ தான் இளையராஜா இவரை சந்திக்கிறார்.
பிற்காலத்தில் பிரசாந்த் ஸ்டுடியோவில் நம்முடைய சிங்கானி அவர்கள் இருந்தது அந்த சந்திப்பின் மூலமாக கூட வச்சுக்கலாம். பிரியா விடை என்ற படம் தோல்வி அடைஞ்ச போது அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் கூப்பிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. 1994 மறைந்த இவருக்கு 2006 இந்திய அரசாங்கம் அஞ்சல் தலையை வெளியிட்டு மரியாதை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனுஷன் இத்தனை சாதனைகளை பெற முடியுமா, இத்தனை விருதுகளை பெற முடியுமா, இத்தனை பேரை அறிமுகப்படுத்த முடியுமா, தானும் வளர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வளர்க்கக்கூடிய ஆற்றல் இவங்களை போன்றவர்களுக்கு தானுங்க உண்டு. ஒன்றும் இல்லை, இந்த பட்டியலை பாருங்க, என்னென்ன படங்களை இயக்கியிருக்காருன்னு. மனோகரா, மங்கையர் திலகம், பூங்கோதை, இருவர் உள்ளம், ராணி, கல்யாணம் பண்ணிப்பார், மிஸ்யம்மா, பாக்கியவதி, கடன் வாங்கி கல்யாணம், தாயில்லா பிள்ளை, இத்தனை படங்களை இவர் இயக்கியிருக்காரு. இத்தனையும் பெரும்பெரும் வெற்றி படங்கள். இதே கமலம் போன்ற படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காருங்க. எல்லாம் ஒரு மனிதரால் முடியும் என்று சொன்னால், வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்முடைய எண்ணங்களே துணை நிற்கும், செயல்களே உடன் ஓடச் செய்யும். எனவே நல்ல எண்ணங்களை மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு நம்பிக்கை என்னும் விளக்கை நோக்கி நாம் பயணப்படத் தொடங்கினால், நிச்சயமாக அது கலங்கரை விளக்கமாக இருந்தால் அதன் உச்சிக்கு கூட நாம் சென்று இந்த உலகை பார்க்க முடியும். இந்த எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம். இவர்களை போன்றவருடைய வரலாற்றை படிப்போம், அதன் வழி நடப்போம், மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.